இதுக்கு முதல் வந்துட்டு 24-25 பெட்ஜுக்கு செஞ்ச ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட்டாக முடிக்கக்கூடியதாக இருந்தது. அப்புறம் 25 பெட்ஜுக்கு, அதாவது லாஸ்ட் இயர் ப்ராஜெக்ட் செய்யும் போது நான் இங்கே கத்தாருக்கு வர வேண்டி இருந்தபடியால் அந்த அந்த டைமில் தான் அவங்களை ஃபைனல் எக்ஸாம் ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டு இருக்கும்போது இங்கே வந்தது. அதனால் அந்த ப்ராஜெக்டே குழம்பிருச்சு. சொல்லப்போனால் இங்கே கிளினிக்கு போகணும், அங்கே 8 ஹவர்ஸ் வேலை இருக்கும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளாஸ் செய்யணும், அப்படி இல்லாட்டி நைட் டியூட்டி இருந்தால் காலையில் கிளாஸ் செஞ்சுட்டு போகணும், இப்படி நிறைய சிக்கல்கள் டைமில் தான் இந்த A-level ரிசல்ட் 25 பெட்ஜ் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சில ஃபிசிக்ஸில் ஏ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக் அனுப்பியிருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் பள்ளையல். எங்களோட ப்ரொஜெக்ட் 120 ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் என்ன நடக்குது, இது யாருக்கு நடக்குதுங்கிறத ஒரு கிளியராக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது 2026 அண்ட் 26 ரிப்பீட் பெட்ஜுக்கு வந்துட்டு 45 இயர்ஸுக்கான பாஸ் பேப்பர் ப்ரொஜெக்டாக வந்து இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டு இப்போது பாஸ் பேப்பர் ப்ளஸ் மாடல் பேப்பராக போய்கொண்டிருக்கு. சொல்லப்போனால் இது வந்துட்டு இந்த முறை எனக்கு கொஞ்சம் டஃப்பான ப்ரொஜெக்டாக இருக்குது. இதுக்கு முதலும் ப்ரொஜெக்ட் நிறைய செஞ்சுருக்கோம், 23, 24, 25 பெட்ஜுக்கு நிறைய ப்ரொஜெக்ட் செஞ்சுருக்கோம். பட் அது வந்துட்டு ரொம்ப ஏர்லியாகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது ஒரு 6 மந்த் 8 மந்த்துக்கு முந்தி ஸ்டார்ட் பண்ணுறபடியால் அந்த 40 இயர்ஸை வந்துட்டு ஸ்ட்ரக்சர், MCQSA எல்லாமே செய்யக்கூடியதாக இருந்தது. பட் எங்களுக்கு இந்த முறை வந்துட்டு இந்த ரிசல்ட்ஸும் லேட்டாகி வந்தபடியால், அதுக்கு பிறகு தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணபடியால் இந்த 4 மந்த்துக்குள்ளே வந்து 6 வந்து எல்லா யூனிட்லையும் 46 இயர்ஸ் MCQ, ஸ்ட்ரக்சர், SA எல்லாமே செஞ்சிடலாமான்னு கேட்குறது வந்துட்டு எனக்கும் ஒரு சவாலாக தான் இருக்குது. ஸோ வந்து பட் அதை நம்ம கண்டிப்பாக உடைக்கிறோம், செய்கிறோம் அப்படின்ட்டு இந்த ப்ராஜெக்ட் 120 இறங்கியிருக்கு. இதுக்கு முதல் செஞ்ச ப்ராஜெக்ட்ல எல்லாம் வந்துட்டு 24-25 பெட்ஜுக்கு செஞ்ச ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட்டாக முடிக்கக்கூடியதாக இருந்தது. அப்புறம் 25 பெட்ஜுக்கு, அதாவது லாஸ்ட் இயர் ப்ராஜெக்ட் செய்யும் போது நான் இங்கே கத்தாருக்கு வர வேண்டி இருந்தபடியால் அந்த அந்த டைமில் தான் அவங்களை ஃபைனல் எக்ஸாம் ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொண்டு இருக்கும்போது இங்கே வந்தது. அதனால் அந்த ப்ராஜெக்டே குழம்பிருச்சு. சொல்லப்போனால் 25 பெட்ஜுக்கு ஒரு சொரி கேட்டாகணும். ஏன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வரைக்கும் தான் செஞ்சேன். அப்புறம் எனக்கு இங்கே வந்துட்டு ரூம் செட் ஆகணும், கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட் செய்யணும், நிறைய பிரச்சனைகள் இருந்தபடியால் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே பாதியில் நின்றுச்சு போன இயருக்கு. ஸோ இங்கே கிளினிக்கு போகணும், அங்கே 8 ஹவர்ஸ் வேலை இருக்கும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளாஸ் செய்யணும், அப்படி இல்லாட்டி நைட் டியூட்டி இருந்தால் காலையில் கிளாஸ் செஞ்சுட்டு போகணும், இப்படி நிறைய சிக்கல்கள். கிளாஸை கண்டினியூ பண்ணலாமா, நம்ம 10 இயர்ஸாக இந்த A-level டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கும், இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லாட்டி அப்படியே விட்டுலாமாங்கிற நிறைய கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் இந்த A-level ரிசல்ட் 25 பெட்ஜ் ரிசல்ட்ஸ் வந்து. ஸோ 25 பெட்ஜ் ரிசல்ட்ஸ் வந்ததில் வந்துட்டு என்கிட்ட படித்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு சில ஃபிசிக்ஸில் ஏ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக் அனுப்பியிருந்தாங்க. அவனோட ஃபீட்பேக்கை வாசிக்கும் போது முக்கியமாக இருந்த ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் சொல்கிறேன். பெரிய பந்தி ஒன்று இருந்தது. முக்கியமாக அவங்க போட்டிருந்தது, சார் இந்த ஃபிசிக்ஸ் ஏக்கு வந்துட்டு நீங்கள் தான் காரணம், உங்களை நான் மறக்கவே மாட்டேன், உங்களுக்கு நான் லைஃப் லாங் துவா செய்வேன், இப்படியெல்லாம் நிறைய ஃபீட்பேக் போட்டிருந்தாங்க. அதை வாசிக்கும் போது தான் ஒரு A-level டீச்சராக வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு A-level டீச்சருக்கு அதில் சந்தோஷம் தெரியும். அவங்களோட ரிசல்ட்ஸில், அவங்களோட ஹையர் ஸ்டடீஸில் நம்மளும் ஒரு பெரிய பாட்டாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த A-levelங்கிறது பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், கண்டிப்பாக அது ஒரு லைஃப் தான். ஸ்ரீலங்காவில் இந்த அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமுங்கிறது தான் நான் அறிஞ்சு ரொம்ப நீதியாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட 3 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்கை போட்டு, கொஞ்சம் பேர் 4 இயர்ஸ், கொஞ்சம் பேர் 5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்கை போட்டு அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஒரு பாட்டாக இருக்கும்போது சந்தோஷம் தான். அப்போ நான் முடிவெடுத்தேன், கண்டிப்பாக இந்த 26 பெட்ஜுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும். ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறோம், 4 மந்த் பேலன்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த 4 மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறோம். மேக்ஸிமம் வந்து என்னால் என்ன எஃபோர்ட் போட இயலுமோ எல்லாத்தையும் நான் போடுறதா முடிவெடுத்திருந்தேன். அந்த அடிப்படையில் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதில் வந்துட்டு 38 கிளாஸ் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். இப்போ செகண்ட் மந்த்துக்குள்ளே என்டர் ஆகிறோம். அதாவது ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவே முடிச்சு இப்போ மே மந்த்துக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ மே மந்தில் வந்துட்டு இந்த பிளான் படி நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்தில் வந்துட்டு எங்களுக்கு மெக்கானிக்ஸ், வேவ்ஸ், மெஷர்மெண்ட்டில் பெரும்பாலான பகுதிகள் முடிஞ்சிருச்சு. இப்போது செகண்ட் மந்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்தை விட 2 மடங்கு ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கு. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கு. அதனால் ஒரு 72 கிளாஸ் உங்களுக்கு செகண்ட் மந்தில் நடக்கும். தேர்ட் மந்தில் வந்துட்டு 108 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி மந்தில் வந்து மாடல் பேப்பரோட சேர்த்து எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ரேடியேஷனில் 46 இயர்ஸுக்குரிய MCQ டிஸ்கஷன் போகும். ஸோ இதுகள் தான் இதில் பிளான். இதில் பிளான் எல்லாம் எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. இது சம்மந்தமான மேலதிகமான டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் எங்களோட அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்கள். எஸ், உங்களுக்கு இந்த 2 பேரையும் தெரியும். இப்போ இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கட்டாரில் டோஹாவில் முன்தசா பார்க்கில் இருக்காங்க. உங்களை ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கு நாட்டில் இருந்து. ஏன் அப்படின்னு சொன்னால்
இந்த ப்ராஜெக்ட் 120ல இவங்க 2 பேரையும் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும், இது எங்களோட 2000+ MCQ புக். கிட்டத்தட்ட 40 இயர்ஸுக்கு மேலே எல்லா யூனிட்லேயும் MCQs இருக்குது. இது வந்துட்டு உங்களோட எஸ்ஏ புக், அதாவது 10 இயர்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாமே இருக்குது, MCQஸும் இருக்குது. இதுக்கு முதல் ஒரு 10 இயர்ஸ் புக்கும் இருக்குது. ஸோ இவ்வளவு தான் நாங்கள் இந்த 3 புக்கும் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் 120ல கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களோட பிள்ளைகள் காட்டுற இன்ட்ரெஸ்ட். இந்த ப்ராஜெக்ட் 120ல ஆல்மோஸ்ட் 1 மந்த்தில் 38 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இந்த 38 கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கடும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. அவங்க வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த 120 பேரில் எத்தனை ரேங்க் நமக்கு கிடைக்க போகுதுங்கிறதுல காட்டுற இன்ட்ரெஸ்ட். அடுத்தது வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்லையும் அந்த டைம் டேபிள் ஒன்று இருக்குது, மண்டே டு ஃப்ரைடே 9 o'clock மார்னிங். அந்த டைம் டேபிள் படி கிளாஸ் நடக்கிறத தாண்டி மேலதிகமாக எப்போ வேணால் கிளாஸ் நடக்கணும், எழும்புற டைமெல்லாம் கிளாஸ் செய்வோம். ஸோ என்ன டைம் கிளாஸ் நடந்தாலும் சரி நாங்கள் ரெடி அப்படி என்று சொல்லிட்டு ஜாயின் ஆகிறது எனக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீலிங். அதாவது இது வரைக்கும் முன்னுக்கும் செஞ்ச பெட்சை விட இந்த பெட்ச் வந்துட்டு கடும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் போது எந்த டீச்சர்ஸ் மாரும் வந்து விட மாட்டாங்க. அதாவது முக்கியமாக நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக நீங்கள் இருக்கும்போது வந்துட்டு உங்களை இழக்கிறதுக்கோ அல்லது உங்களை வந்துட்டு ஏமாத்துறதுக்கோ அல்லது உங்களை வந்து கைவிடுறதுக்கோ விருப்பம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை ஒரு வாக்காவே நான் சொல்லிடுறேன். இன்ஷா அல்லா இந்த 120 days ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 20 days முடிஞ்சு இப்போ 100 days இருக்குது எக்ஸாமுக்கு. இந்த 100 days-ம் என்னால், என் உடம்பால், என் மைண்டால், என் பிரெயினால் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண இயலுமோ அவ்வளோ ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன். உண்மையிலேயே ஃபிசிக்ஸில் எடுக்கிறதுங்கிறது மற்ற பாடங்களை பற்றி நம்ம புற பேசுவோம். ஃபிசிக்ஸை பற்றி சொல்ல போனால் ஃபிசிக்ஸில் எடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் செய்யணும். ஒரு ஃபிசிக்ஸில் எடுக்கிறதுக்கு இந்த MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாத்துக்குமே டிஃபரெண்டாக இந்த பிரெயினை நம்ம யூஸ் பண்ணணும். தியரி எல்லாமே கிளியராக இருக்கணும். அதில் வந்துட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை அடுத்த 100 நாள் நாங்கள் செய்ய போகிறோம். இதை நான் உங்களுக்கு வாக்காக தந்துடுறேன். இந்த எல்லா பிளானும் ஒவ்வொரு மந்த்தும் நான் என்னென்ன செய்ய போகிறேங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டுட்டேன். குரூப்பில் இல்லாதவங்க கீழே உள்ள லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வழங்கும் என்னென்ன செய்ய பிளான் பண்ணியிருக்கோங்கிறது. நிறைய பேசணும், இந்த வீடியோ லென்த் ஆயிரும். மேலதிகமாக தான் தேவை அப்படின்னு சொன்ன அட்மின்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு நடக்கும். வீக்கில் எத்தனை எக்ஸாம் தேவைன்னு உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டோட மட்டும் இருந்துட முடியாது. நிறைய மாடல் பேப்பர்ஸ், டேர்ம் டெஸ்டர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்து மாடல் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி அதை நம்ம ஒரு எக்ஸாமாக வச்சு கொண்டு இருக்கோம். ஸோ வீக்கில் எத்தனை எக்ஸாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே 4 எக்ஸாம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு வீக்கும் இந்த வீக்கில் இருந்து, இது எங்களுக்கு May 1st, இந்த வீக்கில் இருந்து ஒவ்வொரு வீக்குமே 4 எக்ஸாம்ஸ் நடக்கும். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எத்தனை ரேங்க் வருதுன்னு பாருங்கள். உங்களோட நிலைமையை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு 4 ரேங்க் வரும்போது, ஒவ்வொரு வீக்கும் 4 ரேங்க் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கே அது வழங்கும். நம்ம எங்கே இருக்கோம், நமக்கு மேலே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம இன்னும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட வேண்டியிருக்கு, ஃபிசிக்ஸில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குங்கிற விஷயங்கள் எக்ஸாம் செஞ்சால் தான் வளரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு வெறுமனே படிப்பிக்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எந்த டைமில் என்ன படிக்கணும், எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும், எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஒரு செட்டப்பாக கைட் பண்ணி கொண்டே இருப்போம். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த பெஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும். நம்ம எடுத்துட்டு மிச்ச விஷயங்களை பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.